ஆமையும் 2 கொக்குகளும். முன்னொரு காலத்தில் ஒரு குளத்தில் 2 கொக்குகளும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தன. அந்த சமயத்தில் சரியான மழை பெய்யாததால் குளத்தில் தண்ணீர் வற்றி போகத் தொடங்கியது. அந்த 2 கொக்குகளும் ஒரு நாள் பறந்து கொண்டிருந்தபோது ஒரு அழகான நீர் நிரம்பிய குளத்தை பார்த்தது. அந்த குளத்தில் மீன்கள், தவளைகள், நண்டுகள், கொக்குகள், வாத்துகள் ஆகியவைகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அதை பார்த்து இந்த 2 கொக்குகளும் சந்தோஷப்பட்டு புது குளத்திற்கு போகலாம் என பேசிக் கொண்டிருந்தபோது அந்த ஆமை கேட்டுக்கொண்டிருந்தது. கொக்குகளிடம் போய் என்னையும் அந்த புது குளத்துக்கு கூட்டிக் கொண்டு போங்கள், என்னால் இங்கு தனியாக இருக்க முடியாது என சோகமாக கேட்டது. கொக்குகளும் சரி என சொன்னது. ஆமை மிகவும் சந்தோஷப்பட்டது. ஆனால் ஆமையால் பறக்கவும் முடியாது, வேகமாக அவ்வளவு தூரம் நடக்கவும் முடியாது. தூக்கிக் கொண்டு போகலாம் என்றால் கொக்கின் முதுகில் ஏறி உட்காரவும் முடியாது. சரி என்று யோசித்தபோது கொக்குகளுக்கு ஒரு யோசனை வந்தது. 2 கொக்குகளும் ஒரு குச்சியை பிடித்திருக்க, நடுவில் ஆமை வாயால் குச்சியை பிடித்துக் கொள்ளட்டும், எந்த சூழ்நிலையிலும் நீ வாயை மட்டும் திறக்கக்கூடாது என்று சொல்லியது. சரி என ஆமை தலையாட்டியது. அன்று காலை சொன்னபடியே கொக்குகள் பறக்க தயாராகி பறக்கத் தொடங்கிய போது கீழே சில சிறுவர்கள் 2 கொக்குகள் ஆமையை இப்படி குச்சியில் தூக்கிக் கொண்டு போவதை பார்த்து கத்தினார்கள். இதை ஆமை கவனித்து கொக்குகளிடம் சொல்ல தன் வாயை திறந்தது. உடனே தடாலென கீழே விழுந்து இறந்தது. எனவேதான் வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே ஆமை தெரிந்திருந்தும் வாயை திறந்ததால் தன் புத்தி ஈனத்தால் இறந்துவிட்டது. நாம் எதை செய்தாலும் அதை செய்வதற்கு முன் நன்றாக யோசனை செய்து செயலில் ஈடுபட வேண்டும் என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்ளுகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.